ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை பொம்மை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முத்து குடிச்சிட்டு வந்திருக்கார் இல்லையா, மீனாவை அப்படியே கொஞ்சுறாரு, என் பட்டுக்குட்டி அப்படின்லாம் கொஞ்சுறாரு. அவங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் தள்ளாடி தள்ளாடி விழுறாரு. அதுக்குள்ளே அண்ணாமலை வந்துடுறாரு. அண்ணாமலை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நிற்கிறாரு. சரி, இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர் போயிட்டு, ஏன் மீனா நான் உன்னை கொஞ்சக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே உழ போகிறாரு. பார்த்துன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ அப்பா நீ வந்துட்டியாப்பா, நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொன்னதும், நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ ரொம்ப சாப்பிட்டு வந்திருக்க போல இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. யார், நம்ம விஜயா வந்துடுறாங்க. என்ன இது சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விஜயா வந்துடுறாங்க. விஜயா என்னங்க இது சத்தம் அப்படின்னு பார்த்துட்டு முத்து பார்த்துட்டு கேட்குறாங்க. ஐயோ, நாய் வலை நிமித்த முடியாது போல இருக்கே, திரும்ப குடிச்சிட்டு வந்துட்டானா, மறந்துட்டான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து நீங்கள் எதுக்கு நாய் வலை போய் நிமித்த போகிறீங்க, அதுன்னு உங்களை நிமித்த சொல்லி கேட்டுச்சா அப்படிலாம் கேட்குறாரு. அதுக்குள்ளே மனோஜ், ரோகிணி, அப்புறம் இந்த சைடுந்து நம்ம ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்துடுறாங்க. மனோஜ் கேட்குறாரு, அம்மா என்னம்மா இது ரொம்ப சவுண்டாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னதும் என்ன சத்தம் இது அப்படின்னு கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா இதை பர்றா குடியாரன் திரும்பவும் குடிச்சிட்டு வந்துட்டான், சத்தம் போட்டுட்ருக்கான் அப்படின்னதும் ஏய் திரும்ப குடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னதும் அவர் பார்க்குறாரு. முத்து அப்படியே தள்ளாடிக்கிட்டே பார்க்குறாரு. நான் உன்னையும் என் மனசு சரியில்லை, ஆனால் தான் நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு வாக்குவாதமே நடக்குதுப்பா. ரொம்ப இந்த எபிசோடு ரொம்ப ஃபீலிங்கான ஒரு எபிசோடு. அப்போ நான் நீங்கள் 2 பேரும் குடிக்கும்போது நான் சைலண்ட்டாக தானே இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஏன்னா அந்த இது வரும்ல, 2 பேரும் மாடியில் நின்று குடிப்பாங்களே, மனோஜ் கூட பீர் வாங்கிட்டு தருவார்ல, ட்ரீட் வைப்பார்ல, அப்போல்லாம் அதை சொல்கிறாரு. நீ எது பேசுறதா இருந்தாலும் குடிக்காமல் பேசணும்லடா அப்படின்னு ரவி சப்போர்ட்டுக்கு தான் வராரு. ஆனால் நான் இதுவாக பேசலை அப்போலாம் சொல்கிறாரு. ஆனால் ரோகிணி நடுவில் வராங்க. உங்கள் வீட்டுக்காரர் தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்போலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ ஏசி ரூமில் உட்காந்துட்டு காசு வாங்கி போடுற, உனக்கு என்னடா டயர்டாக இருக்குது, நீ ஏசி ரூமில் தான் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா, வெளியில் போய் பாடுறா, கல் உடைக்கிறவன் இது சுமக்கிறவன் எல்லாம் கட்டாந்தரையில் தான் படுத்து தூங்குறான், நீ இதுக்கே இப்படி கத்துறி அப்படின்னதும் ரோகிணிக்கும் வந்துடுது. ரோகிணி மீனா அவங்க வீட்டுக்காரரை சும்மா இருக்க சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு குடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு, அவர் எங்கேயோ குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆகிடுது. அப்புறம் ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாளாக இந்த மாதிரி இவர் சவுண்டு பண்ணாமல் இருந்தார், இப்போ திரும்ப இவர் கன்னியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே இவர் தள்ளாடிக்கினே பல நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா விட்டு காசை கொடுத்து எங்கள் அப்பா அசிங்கப்படுத்தின நீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருதி. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது, நடிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை அதட்டுறாரு. வந்துட்டு வந்து இது பண்ணுறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா எப்பா நீ கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டின, நீ காசு இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னதும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயா ஏய் இது எங்கள் அப்பா கட்டின வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொன்னார்னா, உங்கள் அப்பா கட்டின வீடு, உங்கள் அப்பா கட்டின வீடு கீழ் வீடு, இதெல்லாம் இந்த மேலே வீடு கட்டினது எங்கள் அப்பா, இந்த செவுரு, இந்த ரூமு, இந்த கிச்சனு எல்லாமே கட்டினது எங்கள் அப்பா தான், அது அவருடைய உழைப்பு, அவருடைய ரத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அதட்டுறாரு. அப்போ இவர் ஃபீல் பண்ணுறாரு. நீ சொன்னியப்பா அந்த மாதிரி எனக்கு வயசில் லோனை வாங்கி வீடை கட்டிட்டேன், ஆனால் இப்போ ஒரு ரூம் கட்டக்கூட என்னால் முடியல அப்படின்னு நீ சொன்னியப்பா, அது எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னதும் இவர் அண்ணாமலை திட்டுறாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்க, இவர் பெரிய டாக்டரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மீனா வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அவர் போயிட்டு சிட்டிக்கு போட்டு கூப்பிட்றாரு. திரும்பவும் மீனா கூட போகும்போது, இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு வராரு.
அப்பான்னு கூப்பிட்டுட்டு, "வாப்பா இங்கே வா, நீ நீ என்னன்னு சொல்லுப்பா, நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு குடி போதையில் வளருவாங்கல்ல, அதுமாரி இது பண்ணுறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்ப்பா, அவனுக்கு வீடு தானே ரூம் தானே கட்டணும், நான் கட்டுறேன்ப்பா, காரை விற்றுறேன், நான் வந்து பணம் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, நீ போய் சாப்பிடு அப்படின்னு வந்து சொன்னதும், விஜயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அவன் எப்படிங்க தூங்குவான், அவன் யாரையும் தூங்க விடக்கூடாதுன்னு தான் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அவருடைய இதுவ சொல்றாரு. "எப்பா உனக்கு தெரியும்ல, என்கிட்ட யார் என்ன கேட்டாலும் நான் செய்வேன்ட்டு உனக்கு தெரியும்ல. எங்க அப்பா இன்னைக்கு ஒண்ணு கேட்குறாரு, என்னால வந்துட்டு செய்ய முடியல." இவரு கேட்கவே மாட்டாரு. அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஒரு தகப்பனா அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஆனா இவரு வந்துட்டு அத வந்துட்டு இது பண்றாரு. "நீ ஏன்பா அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கேட்கணும்? நான் தரேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ஒளறிக்கின்னு. "டேய் ஏற்கனவே அது செகண்ட் காரு. அத வித்துட்டு என்னடா பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு. "நீ ஏன்டா போதையில பேசுற?" அப்படின்னதும், "நான் எங்கடா போதையில பேசுறேன், மனசுலேருந்து பேசுறேன்டா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "உன்னால தான்டா எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு மனோஜ. அப்புறம் செவுத்துல போய் முட்டிக்கிறாரு பாவம். அப்படியே போய் மேல போய் விழ போறாரு. "இவனால தான் எல்லாமே ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அவர் பாவம் ஆதங்கம் தாங்கல. அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, இவன் சொன்னான் வந்துட்டு இவன் மீனை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ சொல்றாரு, அழுதுகிட்டே சொல்றாரு, "இவன் வந்து சொன்னான், மனசு தாங்கல எனக்கு. நான் வந்து இந்த வீட்டை ஆட்டைய போட பார்க்குறேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றான். என்ன வந்துட்டு, "டேய் ஒரு ரூம் கூட இல்லாம ஹால்லையும் மாடியில நான் படுத்து தூங்குறேன்டா." அப்புறம் ரவியை பார்த்து கேட்குறேன், "டேய் நான் அப்படி பண்ணுவேனாடா, அப்படி நினைப்பேனாடான்னதும்" ரவி வந்து, "இல்லைடா" அப்படின்னு வந்து சொல்றாரு. "ஏய் என் பொண்டாட்டி மீனாடா, அவளுமே ஹாலில் தான்டா படுத்திருக்கா. நான் வந்து ஆட்டைய போடுறதுக்காடா நான் வந்துட்டு ஹால்லையும் மாடியிலையும் நான் படுத்திருக்கேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரவியை பார்த்துட்டு அவர் "நீங்கள் 2 பேரும் தானடா இந்த வீட்டில் முழுசாக வாழ்ந்திருக்கீங்க இந்த வீட்டில்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ விஜயாவை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. செம்ம டச்சிங்க. "கண்டிப்பாக அழைய வந்துடும். என்ன ஆவாத புள்ளன்னு தானே கொண்டு போய் என்னை பாட்டி வீட்டில் விட்டீங்க" அப்படின்றாரு. அப்போ ரவிலாம் அப்படியே ஃபீல் பண்ணிடுறாரு. இந்த விஜயா அது திருட்டு முண்டை, அது அப்படியே பார்க்குது. அது சொரணை இருக்கா என்னன்னு ஒன்றும் புரியலை. ஒரு புள்ள அழுவுறான். "என்ன ஆவாத புள்ளன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டியே" அப்படின்ட்டு. "நான் பாட்டி வீட்டில் கூட எனக்கு ரூமில் எதுவுமே கிடையாது. கயித்துக்கட்டிலில் தான் நான் படுத்து தூங்குவேன். எப்போவுமே நான் எந்த இடத்துலையுமே வீட்டுக்கோ ரூமுக்கோ நான் ஆசைப்பட்டதே கிடையாது. நான் ஆட்டை போடணும்னு நான் நினச்சதே கிடையாது" அப்படின்னது அது மூஞ்சே மாறிடுது. ஆனால் அவங்க அப்பா வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்பாவும் அவருக்கு துரோகி தான். அது அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. "நீ எப்புட்றா வந்துட்டு இந்த வீட்டுக்காக நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவ?" அப்படின்னு வந்துட்டு கேட்டுட்டு அழுவுறாரு பாவம் முத்து. உண்மையிலே ரொம்ப எ அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே கண்ணு கலங்குது. அப்படியே அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது. இப்போ திரும்பவும் வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரவியும் மீனாவும் பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாங்க. "டேய் என் அப்பாவுக்காக தான்டா இங்கே இருக்கிறேன்" அப்படின்றாரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஆனால் அவருமே துரோகி தான் இவனுக்கு. "நீ எங்கள் அப்பா வந்து சொன்னாக்கா வந்துட்டு நான் ரோட்டில் போய் படுத்துக்க சொன்னா கூட நான் போய் படுத்துப்பேன்டா" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. "நான் எங்கள் அப்பா இருக்கு சொன்னால் எது வேணா செய்வேன். எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம். இந்த வீடு கிடையாது. அவருக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன். எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சாமி இருக்கிற வரைக்கும் தான் அந்த கோயிலுக்கு வந்து மரியாதை. சாமி போயிடுச்சுன்னா அது வந்து வெறும் அழகு கட்டிடம் மட்டும்தான். எங்கள் அப்பாவுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அப்பா நீ நல்லா இருக்கணும். ஆனால் நீ இருக்கிற வரைக்கும் தான்ப்பா நானும் இருப்பேன், மீனாவும் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அண்ணாமலையும் ஃபீல் பண்ணுறாரு. என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த வீடு முக்கியம் இல்லை, எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்தா ரவி மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாரு. அவன் முத்து வந்துட்டு இது பண்ணுறாரு. முத்து அழுவுறத பார்த்துட்டு ரவி மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, "எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். எனக்கு இந்த வீடே தேவையில்ல. இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்" அப்படின்னதும் வந்துட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணுது. ஆனால் அது என்னவோ ஒரு இதுவாக ஃபீல் பண்ணுது. "எனக்கு இந்த காசு, பணமோ, இந்த வீடோ எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. எனக்கு உன்னுடைய பாசம் மட்டும்தான் வேணும்" அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜை பார்த்து
வந்து இது சொல்கிறாரு, டேய் எங்கள் அப்பா இங்கே இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. உன் மரமண்டைக்கு ஏறுதாடா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்படியே ரோகிணி வந்து மனோஜை பார்க்குது பாவம். ஐயோ கடவுளே! அப்பா அப்பான்னு திரும்ப திரும்ப அப்படியே தள்ளாடிக்கினே போகிறாரு. அவருக்கு பாவம். இப்போ க்ளீன் போல்ட் ஆக்கிடுச்சிங்க விஜயா. என்ன பண்ணிச்சுன்னா வந்துட்டு, ஏங்க அவன் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்கான், போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுருது. ஆனால் முத்துவோட பேச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி. ஒரு சிலர் குடிகாரன் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க பாருங்க. அது அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. எல்லாரும் போகிறாங்க, போயிட்டு வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீனாவும் கூப்பிட்டு போயிடறாங்க. எல்லாரும் போகிறாங்க. இங்கே வந்துட்டு அது வந்து ரூமுக்கு வருது. அண்ணாமலை வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. வந்துட்டு அவன் பேசினதை கேட்டியா, அவன் என்ன சொன்னான்ட்டு அப்படின்னதும் அப்போ வந்துட்டு அவர் அது ஒன்று சொல்லுது பாரு, ஏங்க அவன் குடிச்சிட்டு வளர்றான், உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அசால்ட்டாக போயிடுதுங்க. அது செம்ம ஆளுங்க அது. இப்போ வந்து மீனா வந்துட்டு முத்துவை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் பாவம் அவர் அழுகுறாரு. மீனா, நான் வந்துட்டு இந்த வீட்டுக்காகவா நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், அவன் எப்படி சொல்கிறான் பாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவர் ஒரு இது கை பிக்கிறாரு இட்லியே. ஆனால் வந்துட்டு அவர் கீழே போட்டுறாரு. எப்படி சொல்லிட்டான் பாரு மீனா அப்படின்னு வந்து மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உங்களை பற்றி தெரியுங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மேலே, உங்கள் அண்ணன் தம்பிங்க மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு அது அவங்க மனசுக்கு பட்டதை அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் விடுங்க, எனக்கு தெரியும்ல உங்களை பற்றி அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு காலையில் பார்த்தாக்கா அது ஆனால் உண்மையிலேயே இவங்க சொன்னது கரெக்டாகி போச்சு. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி காலையில் பார்த்தாக்கா வந்துட்டு பூஜை ரூமில் வந்து மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. விஜயா வந்துட்டு கேட்குறாங்க, என்னங்க காலையிலே சாமி கும்பிட்றீங்களா அப்படின்னு. நானே இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. மனோஜ் அப்படியே டயர்டாக வந்து பார்க்குறாரு. என்னம்மா நானே நைட்டு இந்த முத்து பையன் போட்ட சண்டையில் வந்துட்டு சரியாகவே தூங்கலை, அதுக்குள்ளே காலையிலேயே வந்துட்டு மணி அடிச்சுன்னுக்கிறீங்களா அப்படின்னதும் வந்துட்டு, எனக்கே எதுவும் தெரியாமல் நான் வந்திருக்கிறேன், என்னடா நீ எல்லாம் இந்த மீனாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ இங்கே இருக்கனா அப்போ யார் வந்துட்டு இது மணி அடிக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் கூப்பிட்றாங்க. ரவியும் ஸ்ருதியும் வராங்க. என்னம்மா இது காலையிலேயே அப்படின்னதும் வந்துட்டு அப்போ ரோகிணி சொல்கிறாங்க வந்துட்டு, இவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்னதும் வந்துட்டு அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நல்லா பட்டெல்லாம் அடிச்சிக்கின்னு வந்துட்டு தீப ஆராதனையை பண்ணின்னுங்கிறாரு. மணி அடிச்சின்னு நம்ம முத்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவர் சாமியே கும்பிட மாட்டார். அவர் வந்துட்டு ஒரு இது சொல்கிறாரு, ஒரு ஸ்லோகம் வந்துட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு வராரு. இவர் பார்த்து ரொம்ப சிரிக்கிறாரு. அண்ணாமலை வந்து சிரிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு வராரு. வந்துட்டு நான் குளிக்கலப்பா, தீபாராதனை காட்டுறாரு. நான் குளிக்கலப்பா அப்படின்றாரு. அப்பா அவன் மனசு சுத்தமாக இருந்தால் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, விபூதி எடுத்து வச்சு விட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு மனோஜ் கிட்ட எடுத்துன்னு போகிறாரு. மனோஜ் வந்துட்டு, ஏய் நான் கூட எனக்கு கூட மனசு, உனக்கு மனசுலாம் சுத்தம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட மாட்டுறாரு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நானா கனவை காண்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு, நான் காண்றது கனவா, இவன் தானே அது அப்படின்னு வந்துட்டு. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட ரவிக்கிட்ட எடுத்துன்னு போகிறாரு தீபாராதனை தட்டை. அப்போ ரவி என்ன சொல்கிறாரு, நாங்களாம் சாமி கும்பிட்டா கூட நீ எதுவும் வரவே மாட்டியாடா உள்ளே, என்னடா இன்றைக்கி மணி ஆச்சு நின்னுங்கிற அப்படின்னதும் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, வந்துட்டு நைட்டு வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணார்ல, அதுக்கு இப்போ பாவம் மன்னிப்புன்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி நெக்கெல்லாம் சொல்லுது. அதுக்கு நம்ம மீனா கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ரிப்ளை. அதுக்கு அவர் ஒன்றையும் பாவம்லாம் ஒன்றும் செய்யலை மன்னிப்பு கேட்குறதுக்கு அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தீபாராதனை தட்டு தூக்கின்னு உள்ளே போய்ட்றாரு. ஆனால் பயங்கரமாக, ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு விஜயா வந்துட்டு முத்துவை கரெக்டாக தான் கணிச்சு வச்சுருக்கு. அது செம கோல் போடுதுங்க அவரை, செம்மத்தையாக மட்டம் தட்டுது.
இப்படி ஒரு சேஞ்ச் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சொல்லிட்டு ஸ்ருதி பாவம் பெஜாராயிடுது. முத்து என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உட்காந்துட்டு கேட்குற அப்படியே பவ்யமாக வந்து நிற்கிறாரு. அப்பா நைட்டு குடிச்சிட்டு கலாட்டை பண்ணதுக்கு நான் வந்துட்டு மன்னிச்சிருப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. நான் எப்பவுமே கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்து தூங்கிடுவேன், நைட்டு அதிகமாகிடுச்சுப்பா அப்படின்னதும் விஜயா வந்து சொல்லுது, ஏங்க இவனா கொஞ்சமாக குடிக்கிறவன் குடங்குடமாக குடிப்பானே இவன் அப்படின்னதும் வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா, அதனால தான் நான் குடிச்சிட்டேன். நைட்டு பேசுனது நேற்று பேசுனது எனக்கு பிடிக்கல. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆளாக்கின இவங்க 2 பேரையும் அவங்க கேட்டு எல்லாத்தையும் நீ படிக்க வச்ச, இந்த வீட்டை கட்டின, என்னை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்ட, இப்போ எதுக்குடா அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைப்பா நீ நினச்ச எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிற, ஆனால் நேற்று வந்து ஒரு ரூம் கட்ட முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னதும் அண்ணாமலையும் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. எல்லாரும் அப்படியே பாவமாக பார்க்குறாங்க. அதுக்கு தான் சம்மந்தமாக பெரிய மனசு பண்ணி பணத்தை கொடுக்க வந்தேன், அதை தான் நீ கெடுத்து விட்டியே அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்லுது. அப்படி யாரும் வந்து பணம் கொடுத்து இங்கே வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அதுவும் பழக்கருள் கொடுக்குற காசுலேருந்து வந்து நீங்கள் கட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் இவங்க வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ஏன் எங்கள் அம்மா பணம் கொடுத்தா என்ன இப்போ அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் அப்போ அவர் ரவிக்கிட்ட சொல்கிறாரு, டேய் ரவி, அவங்க அப்பா எவ்வளோ நம்ம அப்பா அவமானப்படுத்தியிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல, நீ வந்து சொல்லுடா அப்படின்னதும் வந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லுது. அப்போ அவர் ரவி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ருதி நீ கம்னுரு அப்படின்ட்டாரு. கம்னாயிடுறாங்க. நான் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன்ப்பா, நீ ரூம் கட்டலையேன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கவலைப்படாதப்பா அப்படின்னு வந்துட்டு சொன்னதுமே வந்துட்டு மனோஜ் பாவி எப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் தெரியுமா, ஏன் நீயும் உன் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட போகிறீங்களா அப்படின்றாங்க. அப்படியே பாவம் அவளே ஒரு மாதிரி பார்க்குறாரு அவர் முத்து அப்படியே அந்த மீனாவை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் டச்சிங், எனக்கு அழையே வந்துச்சுங்க இந்த சீரீஸ் பார்த்து. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.